வணக்கம். வெசாக் ஒரு மாதிரி இன்றோடு வெசாக் கொண்டாட்டங்கள் முடிவுக்கு வருதுன்னு பேசப்படுது. ஆனால் இந்த முறை ஆரம்பத்திலிருந்து இந்த வெசாக் தினம் சம்பந்தமாகவும், வெசாக்கோடு தொடர்புபட்ட பல விஷயங்களும் கொஞ்சம் குழப்பகரமாக இருந்தது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்று திங்கட்கிழமை 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் நடக்குதா இல்லையா? பிள்ளைகள பாடசாலைக்கு அனுப்புறதா இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி பெற்றோர் மத்தியில எழுந்தது. நேற்றிலிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் பலருக்கும் வந்து கொண்டிருந்தது. பாடசாலை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். இன்றைக்கு கொழும்புல பாடசாலைகளுக்கு காலையில பிள்ளைகள கூட்டிட்டு போகும்போது, வழக்கமான அளவுக்கு பிள்ளைகள் வருகை தெரியல, இருக்கல. வகுப்புகள்லயும் அதே நிலைமை தான். அப்ப இன்றைக்கு ஏன் இந்த விடுமுறை அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு வந்தது? அரசாங்கம் இந்த வெசாக் தினத்தை வந்து மாற்றி அமைத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உண்மையிலே மே 1ஆம் தேதி தான் கேலண்டர் படி வெசாக். ஆனா அதுக்கப்புறம் அந்த தினத்துல வாரது பிழை. சரின்னா இது அடுத்த வெசாக் அடுத்த போய தினத்துக்கு தான் வரணும். முழு நோன்பு தினத்துக்கு தான் வர வேண்டும் அடுத்த அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி வெசாக் கிடையாது அப்படிங்கிறது இந்துக்களுக்கு தெரியும். தமிழ் மக்களுக்கு தெரியும். அப்ப எங்களுடைய முறைப்படியும் வைகாசி விசாகம் தான் விசாக திருநாள். அப்படின்னா, இப்போ வந்த நாள் சரியான நாள். இப்போ அவங்க திருத்தி அமைத்த தினம் சரியான தினம். இதுல குளறுபடி ஏன் இப்படி வருகிறது? வெசாக் தினத்தை தீர்மானிக்கின்ற பொழுது ஒரு கேலண்டர் அச்சடிக்கிறதுக்கு முதல்ல, கேலண்டருக்கான விடுமுறை தினங்களை பாராளுமன்றத்திலே முதல்ல தீர்மானிக்கிறதுக்கு முதல்ல, இந்த விஷயங்களை அலசி ஆராய்வது கிடையாதா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் ஒரு தடவை எழுந்திருக்கிறது. இதே மாதிரியான பிரச்சனைகள் இதற்கு முன்பும் வந்திருக்கிறது. இல்லாம இல்ல. ஆனால் இந்த முறை கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருச்சு. அதாவது ஏப்ரல் 14, 15 புத்தாண்டு கொண்டாடுறோம், தமிழ் சிங்கள புத்தாண்டு. ஆனா மே 1ஆம் தேதி வெசாக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அதனால மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. சரியான தினத்திற்கு தான் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் இதை முதல்லயே செய்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இப்படி இதை மாற்றி அமைத்து விட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது மே 31ஆம் தேதி விசேட, அதாவது 30ஆம் தேதி போயா அன்றைக்கு வெசாக், 31ஆம் தேதியும் விசேட அரசாங்க விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுகிறது. 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இலங்கையில எந்த அரசாங்க ஆபீஸ் ஞாயிற்றுக்கிழமை திறந்திருக்கிறது? அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது இலங்கையில உண்மையில ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறை தினம். ஆகவே அதனை அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா ஊடகங்களிலும் இந்த நியூஸ் லெட்டர் செய்திகள்ல பரிமாறப்பட்ட ஒரு விஷயம்தான், இந்த 1ஆம் தேதி வரைக்கும் மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு வந்து ஒரு ஆங்கில செய்தி இணையதளத்தினூடாக எஸ்எம்எஸ் வரும். தமிழ் சிங்கள இணையதளங்களையும் எஸ்எம்எஸ் வைத்திருக்கிறேன். இது ஒரு ஆங்கில இணையதளம். சாதாரணமா இது டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய என்னது இந்த நியூஸ் அலர்ட் சர்வீஸ். இதுல என்ன சொல்றாங்க? இன் வியூ ஆஃப் நேஷனல் வெசாக் வீக், all slate houses, meat shops, liquor stores and casinos across the island will be closed on May 30th, 31st and June 1st. மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நாட்டில் உள்ள கேசினோக்கள், மதுபான சாலைகள், அப்புறம் இறைச்சி விற்பனை நிலையங்கள் எல்லாம் மே 30, 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதிகளில் மூடப்பட்டிருக்கும். இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல நான் 2 சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்க மதுபான கடைகள்லாம் திறந்திருக்கிறது. அப்படியே ஒரு சின்ன பயணமாக அங்க மத்த பக்கம் போகும்போது வீதியோரங்கள்ல மதுபான கடைகள், வைன் ஸ்டோர்ஸ் திறந்திருக்குது. அப்ப ஏன் இந்த தகவல்கள் சரியான முறையில பகிரப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் இது சம்பந்தமான கவனங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் முக்கியமாக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வெசாக் டன்சல் கொடுப்பாங்கல்ல வீதியோரங்கள தான சாலைகள். இந்த தான சாலைகள் பக்கத்துல ஒரு வாகனம் மோதி, ஒரு கேப் வாகனம் மோதி 6 பேர் இறந்து போயிருக்காங்க. டன்சலுக்கு வரிசையில நின்றவங்க. நம்மாக்கள் போலியில நிக்கிறதுக்கு சொல்லி தேவையில்லை. அந்த அளவுக்கு விசேடமானவர்கள். இந்த டன்சலுக்கு போய் இவங்க வரிசையில நிற்கும் போது ஒரு வாகனம் வந்து மோதி 6 பேர் இறந்திருக்காங்க. 3 ஆண்கள், 3 பெண்கள் அப்படின்னு சொல்லி இறந்திருக்காங்க. 4 பேர் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இது இறப்புக்கான காரணம் அந்த வாகன ஓட்டி மது போதையில வாகனம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இப்ப பல கதைகள் சொல்றாங்க. அதாவது ரோட்டோரத்தை டன்சல் வைக்க கூடாது, வச்சா இந்த மாதிரி தெரியான விபத்துகள் நடக்கும். இதெல்லாம் காலங்காலமா நடந்து வர விஷயம். இவன் மதுபான பாவித்து ஒரு போதையில ஒரு வாகனம் ஓட்டுறாருன்னு சொன்னா, அப்ப எதுக்கு நாங்க 3 நாளைக்கு பார் மூடணும்? அவசியம் இல்லையே. இந்த நாட்டுல இன்னும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வரக்கூடிய சமூகம் உருவாகவில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் உதாரணம். எதற்காக? அதாவது தெரியணும்,
இந்த 2 நாட்கள் வெசாக் பௌர்ணமி தினம் மக்கள் கொண்டாட்டத்துக்காக, அதாவது ஆன்மீக முறையிலான வழிபாடுகளுக்காக இந்த மதுபான சாலைகளை, இறைச்சி கடைகளை மூடி வச்சிருக்காங்க. ஆனா அன்றைக்கு ஒருத்தர் நல்லா தண்ணியை போட்டு வண்டி ஓட்டி 6 பேரை கொலை செய்யறாருன்னு சொன்னா, நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அடித்தும் திருத்த முடியாத ஒரு மக்கள் இந்த நாட்டுல வாழ்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது பல பேருக்கு.